இந்த ஒரு பக்கம் எல்லாமே கரெக்டாக நல்லபடியாக நடக்குது. தமிழ் நல்லபடியாக வந்ததை பார்த்த உடனே வந்துட்டு ஷாக் ஆகி போயிடுறாங்க. வெண்பாவும் அவங்க அப்பா அம்மா ஒரு பக்கமும், சாமும் அவங்க அண்ணனும் ஒரு பக்கம் ஷாக் ஆகி போயிடுறாங்க. நல்லவேளை தமிழ் நல்லபடியாக வந்துட்டான்னு சிபி சந்தோஷப்பட, அது எப்படி நான் சிபி தமிழை தனியாக அனுப்பிச்சி விட்ருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஒருத்தர் வராரு. அவர் வேறு யாரும் இல்லை, வந்துட்டு அந்த ஊரில் பெரிய தலைக்கட்டு, அவர்கிட்ட உதவி கேட்டுங்க, அவர் தான் வந்துட்டு இது பண்ணார், இந்த இதுவெல்லாம் பழக்கம் இல்லை அவருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா, இந்த பொண்ணை பார்க்கும்போது உங்களை பார்த்த மாதிரி இருக்குது, அவ்வளோ இடைஞ்சல் வந்துச்சு. ஆனால் இந்த பொண்ணு கொஞ்சம் கூட பயப்படாமல் தைரியமாக வந்துட்டு போனால், தான் உயிரை கூட மதிக்காமல் இவ்வளோ தூரம் சிபிக்காக செஞ்சுருக்கா, உண்மையிலே உங்களை பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னு பாராட்ட எல்லாருமே காண்டாகி போயிடுறாங்க. ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி வாங்கம்மா, அவங்க எல்லாருக்கும் சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கேன், வீட்டில் எல்லோரும் சாப்பிடணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு கிளம்புறாரு. வீட்டில் போய் எல்லாருமே சாப்பிட்டு சந்தோஷமாக அவர்கிட்ட சொல்லிவிட்டு, அம்மா ஒரு நாளைக்கு திரும்பவும் வாங்கம்மா, கிராமத்து வாழ்க்கைக்கு எப்போவுமே சிட்டியிலே தானே இருக்கீங்கன்னு சொல்ல, கண்டிப்பாக வரப்பான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்கே வந்துட்டு சிபியோட ஃப்ரெண்டுமே தமிழை பாராட்டின்றதை பார்த்து ஜானு சந்தோஷப்படுறாங்க. சிபிக்கு கொஞ்சம் ஃபீலிங் வந்தது, தமிழ் தனக்காக எல்லாம் செஞ்சதை பார்த்து அப்படியே பார்த்துக்கிட்டே போகிறாரு. இதனால் சாம் காண்டாயிடுறாங்க. வீட்டுக்கு போன உடனே சிபிக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஹெல்ப் பண்ணிவிட்டு, பேபி எனக்கு பயமாக இருக்குன்னு அழுது சீன் போடுறாங்க. என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, ஜானுமா பண்ணுறாங்க. சரி, எப்படி இந்த தமிழுக்கு வந்துட்டு நெருப்பு கூட வந்துட்டு இதுவாகாமல் இருக்கும், தீச்சட்டி கை கொண்டு ஆகலையா, காலில் வந்துட்டு தீச்சட்டி இது பண்ணி அந்த இதுவில் நடந்து போயிட்டோம், அப்புறம் வந்துட்டு காட்டுக்கூட போயிட்டு வர, எப்படி அவளுக்கு எதுவுமே ஆகாமல் இருக்கும், எனக்கும் சுட்டுடுச்சு, வெண்பாக்கும் சுட்டுச்சு, அவளுக்கு மட்டும் எப்படி சுடாமல் இருக்கும், ஏதோ ஒரு ஃப்ராடுத்தனம் பண்ணுறா அவள், அவங்க எல்லாரையும் ஏமாத்திருக்கு அப்படி இப்படின்னு சொல்ல, சிபியுமே கொஞ்சம் யோசிக்கிறாரு. அப்பா இவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டான், இதுக்கு மேலே ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் வரும்போது கோவமாக இருக்கிறாங்க. அவங்க அண்ணன்கிட்ட ஏதாச்சும் பண்ணணும் அந்த தமிழன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கீழே வந்துட்டு சிபியோட அம்மாவும் அவங்க மாமாவும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு மீட்டிங்க்காக வந்துட்டு வேறு ஊருக்கு போயிருக்காங்க அத்தை, ஆஃபீஸ் விஷயமா வரத்துக்கு 2 நாள் ஆகும்னு சொல்ல, அதுக்குள்ளே ஒரு பிளானை பண்ணணும், தமிழும் அவங்க ஃபேமிலியும் வந்துட்டு ஓட விடணுன்ற மாதிரி அவர் ஏதோ ஒரு பெரிய பிளானை போட்டுக்கிறாரு. இந்த பக்கம் சாமும் அவங்க அண்ணனும் பார்த்துட்டு அவங்க ஒரு பக்கம் பிளானை போடுறாங்க. ஆக மொத்தம் தமிழுக்கு ஏதோ வந்து ஸ்கெட்சை ஏற்பாடு பண்ணுறாங்க. இவங்க பண்ணுற ஸ்கெட்சில் வந்துட்டு தமிழும் சிபியும் இன்னும் க்ளோஸ் ஆக போகிறாங்க. சிபிக்கு தமிழ் இன்னும் பிடிச்சி போயிட போகுதுன்னு தான் எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.